தனது அரசாட்சியில் ஷெர்ஷா சூரி குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் ருபியா என்றழைக்கப்பட்டது. அந்நாணயம் முகலாயர், மராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. டாக்டர் பி. ஆர். அம்பேத்கரின் "பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும்" என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படைச் சட்டம் 1934 உருவாக்கப்பட்டுள்ளது. நம்ம சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கர் எழுதின "பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும்" அப்படிங்கிற கட்டுரையில்தான் இந்திய ரிசர்வ் வங்கியோட அடிப்படை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு 1934ஆம் ஆண்டு. இந்தியாவில் பணம் எவ்வாறு அச்சிடப்படுகிறது? இந்தியாவில் 1917 தான் முதலில் ரூபாய் 1 மற்றும் ரூபாய் 2 நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. 1935 பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. 1940 மீண்டும் ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. 1947ஆம் ஆண்டு வரை பணமே புழக்கத்தில் இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசால் வெளியிடப்பட்டன. இந்தியாவில் 1917 முதலில் ரூபாய் 2 ரூபாய் நோட்டுகள் தயாரித்து வெளியிடப்பட்டன. 1935 பணப்பொறுப்பு அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு வந்தது. அதன் பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகப்படுத்தியது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள 1940 மேற்கு வங்காள இந்தியாவில் சல்பானியிலும் ரூபாய் மற்றும் வங்கிகள் 1935 பணங்களை அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கி கைக்கு இந்திய ரிசர்வ் வங்கி பிறகு 500 ரூபாய் நோட்டு பணத்தை அறிமுகம். எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் 1947ஆம் ஆண்டு வரை இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்திய ரிசர்வ் வங்கியை முடிவெடுத்தில் இருந்தது. 10,000 ரூபாய் மதிப்புடைய இந்திய அரசால் நோட்டுகள் வெளியிடப்பட்டன. இந்திய ரிசர்வ் வங்கி ஆங்கிலேய அரசு 1925 தற்போது மகாராஷ்டிரா 2,000 ரூபாய் மதிப்பு வரையிலான பணத்தை மட்டுமே நாசிக்கில் ஒரு அச்சகத்தை அமைத்து செல்லமைத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியது. மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவாஸில் 2016 1974 ஒரு அச்சகம் ரூபாய் நோட்டுகளை பேன் பண்ணி இரு அச்சகங்களை